ஆச்சு. அப்போ நல்லா பச்சை கட்டி வந்துச்சு, பயிர் நல்லா வந்துச்சு. திடீரென செந்தாழை நோய் விழுந்து விட்டது. யூரியா, கருப்பு பொட்டாஸ் போட்டால் செந்தாழை நோய் மாறிவிடும்னு சொல்கிறாங்க. அல்லது மருந்து அடிக்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மருந்து அடிக்கணுமா அல்லது யூரியாவும் கருப்பு பொட்டாசும் போட்டால் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த செந்தாழை நோய் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடக்கூடியது நம்ம ஏற்கனவே சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இந்த செந்தாழை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக குளிர்காலங்களில் நெல்லுக்கு வரக்கூடிய ஒரு நோய். நெல்லில் வரக்கூடிய இந்த ரகமும் கிடையாது, பெரும்பாலான ரகங்களில் வரக்கூடியது. குறிப்பாக இந்த குளிர்காலங்கள், மழைக்காலங்கள், அதிகப்படியான மழை மற்றும் பனிக்காலங்கள், காற்றில் ஈரப்பதம் அதிகமாக காணப்படக்கூடிய காலங்கள், அது மாதிரி மழை மற்றும் பனியின் காரணமாக நெல் பயிரில் அந்த இலைகளில் அதிக அளவில் ஈரம், பனித்துளி மற்றும் தண்ணீர் அதிகமாக தங்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள். குறிப்பாக இந்த மழைக்காலங்கள், பனிக்காலங்களில் இந்த நோய் அதிகமாக விழக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இந்த செந்தாழை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது பிளாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது குலை நோய் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய அறிகுறிகள் பார்த்தோம்னா அந்த நெல் பயிரினுடைய இந்த இலைகளில் லீவ்ஸில் பார்த்திங்கன்னா அப்படியே சிவப்பு கலரில் புள்ளி புள்ளியாக ஆரம்பிக்கும். சிவப்பு கலரில் புள்ளி புள்ளியாக பச்சையாக இருக்கக்கூடிய இலையில் அங்கங்கே சிவப்பு நிற புள்ளிகள் காணப்படும். நாளடைவில் அந்த புள்ளிகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக அந்த புள்ளிகளுடைய சைஸ் பெருசாகிட்டே போய் கண் போன்ற ஒரு தூரத்துக்கு வரும். கண் போன்ற தூரத்துக்கு சிவப்பாக இருக்கக்கூடிய புள்ளிகள் அப்புறம் வெள்ளையும் சிவப்பும் கலந்த மாதிரி, சிகப்பும் கலந்த மாதிரி, வெள்ளையும் சிகப்பும் கலந்த மாதிரி ஒரு கண் போன்ற ஒரு தூரத்துக்கு வரும். இது இந்த நோயினுடைய அறிகுறி. சரி, இந்த நோய் வந்ததுக்கு நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும், இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறப்பான மருந்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் முதலாக ட்ரைசைக்ளோசோல் வித் மேங்கோசப், ஏக்கருக்கு 250 கிராம், இரண்டும் சேர்ந்த கலவையாக வருது நிறைய கம்பெனியில். இதை வாங்கி பயன்படுத்தலாம். நீங்கள் ஏக்கருக்கு 250 கிராம் 80லேருந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், ட்ரைசைக்ளோசோல் வித் மேங்கோசப். அல்லது அது கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெண்டுமே தனித்தனியாக கிடைக்கும் எல்லா கடையிலுமே, அதை வாங்கி பயன்படுத்தலாம். அதாவது ஏக்கருக்கு 150 கிராம் ட்ரைசைக்ளோசோல், மேங்கோசப் ஒரு 250 கிராம் சேர்த்து நம்ம ஒரு 80லேருந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இந்த நோயை மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த மருந்து பார்த்திங்கன்னா அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகனசோல். அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகனசோல் இரண்டும் சேர்ந்த கலவை ஏறக்கூடிய மருந்து நம்ம வாங்கி ஏக்கருக்கு 80லேருந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அசாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகனசோல் 250 மில்லி பெர் ஏக்கர். இதுவும் மிகச்சிறப்பாக இந்த நோயை கட்டுப்படுத்தும். அப்புறம் பார்த்திங்கன்னா அசாக்சிஸ்ட்ரோபின் மேங்கோசப் இரண்டும் சேர்ந்த கலவையாக வரக்கூடிய மருந்து. இதையும் வாங்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இதன் மூலமாகவும் இந்த நோயை மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும். அடுத்த மருந்து பார்த்திங்கன்னா டெபுகனசோல். டெபுகனசோல் பார்த்திங்கன்னா தனியாகவே ஏக்கர் 250 மில்லி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் இந்த நோயை மிக சிறப்பாக கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகனசோல். ட்ரிஃப்ளாக்சிஸ்ட்ரோபின் ப்ளஸ் டெபுகனசோல்